நாளில் கூட தேவன் நம்ம கொண்டு வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை நாம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாராவது எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் ஆதாமை படைச்சு, ஆதாமுக்கான எல்லா விதமான வாழக்கூடிய எல்லா விதமான காரியங்களை படைச்சிட்டு, ஆதாமை படைச்சிட்டு, ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற ஒரு ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல அப்படியே அவங்கள வாழ வச்சிருக்காரு. அழகா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவன் ஆதாமை கொண்டும் ஏவாளை கொண்டும் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்துதான் எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த படைப்புகள்ல அவர்களை வாழ வச்சாரு. அவங்களை கொண்டு போய் அதில் விட்டாரு. எப்படி ஒரு மீன் தொட்டி, அழகா மீன் தொட்டியில தண்ணியெல்லாம் நிரப்பி அதுல ஃபுல்லா அந்த பால்ஸ் வர மாதிரி, இன்னும் அதுல அந்த பாசிகள் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அழகா வச்சுட்டு, எப்படி ஒரு மீனை வாங்கிட்டு வந்து அதுல விடும்போது அது ஓடி ஆடி அவ்வளவு அழகா அது ஒரு கண் பார்வைக்கு அழகா காட்டும். அப்பதான் மீன் தொட்டிக்கு ஒரு அழகே வரும். மீன் உள்ள இருந்தாதான் அந்த தொட்டிக்கு அழகு இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாமே நல்லதுன்னு சொல்லி கர்த்தர் உருவாக்கி, ஆதாமை உருவாக்கினது மாத்திரமல்ல, ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் உருவாக்கி அவர்களை அந்த தோட்டத்துல அவர்களை உலாவி வரும்படி, அவர் திட்டத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? சாத்தான் தந்திரமாய் சர்பத்தின் மூலமா வந்து அவங்களை வஞ்சித்து, அவர்கள் எல்லாத்தையும் நீ சாப்பிடு, எல்லாத்தையும் நீ செய், ஆனா இதை மாத்திரம் நீ செய்யாதன்னாரு. ஆனா அதை மாத்திரம் அவங்க செஞ்சுட்டு பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவன் அந்த குளிர்ச்சியான வேளையில அவர் வரும்போது, அவர் வருகிற அந்த சத்தத்தை அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் அங்க இல்ல, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய்? பாருங்க, அவரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு ஓடி ஒளிந்து தேவன் கூப்பிட்டு நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிற இடத்திற்கு வந்துட்டாங்க அவங்க. அப்போ இந்த நாள்ல கூட ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு முன்பாக கொண்டு வந்து, உதாரணமாய் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை கேட்ட அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பேரை அந்த இடத்துல முன்பாக வைத்து ஆதாமை கூப்பிட்ட தேவன் இன்றைக்கு என்னுடைய பெயர் பிரதாப். அப்போ பிரதாப், நீ எங்கே இருக்கிறாய்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் உன்னை எதுக்காக படைச்சேன்? நான் உன்னை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் எதுக்காக உன்னை அழைச்சேன்? நான் எதுக்காக உன்னை இந்த கூடுகைக்கு கொண்டு வந்தேன்? நான் எதுக்காக உன்னை ரட்சிப்பின் பாதையில நடத்தினேன்? நான் எதுக்காக என்னோட கனமான ஊழியத்துக்கு உன்னை அழைச்சேன்? ஆனா நீ எங்கே இருக்கிற? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ எங்க இருக்கிற மகளே? நீ எங்க இருக்கிற மகனே? இந்த 108 அவசர ஜபக்குழுவுல கர்த்தர் இன்றைக்கு நமக்கு 4 விதமான ஊழியத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஆதாமே ஏவாளையும் பார்த்து நீ எங்கே இருக்கிறான்னு கேட்ட தேவன், அதே தேவன் நம்மை பார்த்து, இந்த 108 அவசர ஜபக்குழு இருக்கிற நம்மை பார்த்து, இந்த 1 மணி நேர ஊழியத்துல நீ எங்க இருக்கிற மகளே? நீ எந்த இடத்துல இருக்கிற மகனே? நீ எந்த ஸ்தானத்துல இருக்கிற மகளே, மகனேன்னு இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அது என்னென்ன ஸ்தானம்ன்றத நான் சொல்றேன் பாருங்க. கரெக்டா 7 மணிக்கு நம்மளுடைய பிரேயர், 7 to 8 பிரேயர் கரெக்டா ஸ்டார்ட் ஆகும். அப்போ அருமையான அரியையா ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் போனை போட்டு, அம்மா பிரேயருக்கு கனெக்ட் பண்ணட்டுமா? ஐயா கனெக்ட் பண்ணுங்கய்யா. ஒருத்தர் உள்ள வருவாங்க. கரெக்டா ஆரம்ப ஜெபம் நடக்கும், சுத்திகரிப்பு நடக்கும். ஜெப குறிப்பு சொன்ன உடனே, ஐயா நான் முதல்ல ஜெபம் பண்ணிடுறேன். ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு மீட்ல போட்டு அதோட கடைசியா
ஆசீர்வாதம் சொல்லி என் ஆத்மாவே சொல்லும் போது கூட சேர்ந்து சொல்லிட்டு முடிப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு சிலர். அதையும் தாண்டி இன்னொருத்தர், ஐயா எனக்கு கனெக்ட் பண்ண தெரியும், நான் இன்னொரு சகோதரியை கனெக்ட் பண்றேன், இல்ல நான் இன்னொரு சகோதரரை கனெக்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க போன் எடுத்து இன்னொருத்தரை கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி ஐயா சகோதரி வந்துட்டாங்க, ஐயா ஐயா சகோதரர் வந்துட்டாருயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்ப ஜெபம், சுத்திகரிப்பு, அதுக்கப்புறம் ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணிட்டு கரெக்டா அவங்க மீட்ல போட்டு கடைசியா நாத்துமைன்னு சொல்ல. அப்ப பாருங்க, ஒரு சிலர் உள்ள வந்து ஜெபிச்சுட்டு அதோட அமைதியா போயிடுவாங்க. ஒரு சிலர் கனெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அமைதியா போயிடுவாங்க. மூணாவது ஒரு சிலர், ஐயா நான் கனெக்டும் பண்ணிட்டேன், நான் ஜெபத்தையும் நடத்துறேன், நான் ஜெபத்தை லீக் பண்றேன் அப்படின்னு லீக் பண்ற இடத்துக்கு மூணாவது ஒரு சிலர் வருவாங்க. அவங்க உள்ள வருவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க, அழகா சுத்திகரிப்பு நடத்துவாங்க, ஜெபத்தை அழகா நடத்தி கடைசியா முடிச்சுட்டு ஆசீர்வாதத்தோடு கடந்து போவாங்க. நான்காவது ஒரு சிலர் ஒருத்தர் இருக்காங்க, கனெக்ட் பண்றது, ஜெபம் பண்றது, ஊழியத்தை நடத்துறது, அந்த ஊழியத்தை சரியான பாதையில கொண்டு போறது லீடர். லீடருக்கு அடுத்து துணை லீடர். இப்படி ஒரு லீடர் ஸ்தானத்திற்கு ஒரு சிலர் கடந்து வந்திருப்பாங்க. அவங்க உள்ள வருவாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கனெக்ட் பண்ணுவாங்க, சுத்திகரிப்பு நடத்துவாங்க, அழகா ஜெப குறிப்பை சொல்லுவாங்க, ஜெபத்தை அழகா நடத்தி ஜெபத்தினுடைய அறிவிப்பு சொல்றது, அதுக்கப்புறம் ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்க முன்ன வந்து அவங்கள ஒரு லீடரா வைத்திருப்பாங்க. லீடர் என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு சிலர் வந்திருப்பாங்க. அப்போ இந்த 108 அவசர ஜெபக்குழுவுல 4 விதமான ஊழியங்கள் நடக்குது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து ஆவியானுடைய வார்த்தை கேட்கிறது, மகனே மகளே, இந்த 108 அவசர ஜெபக்குழுல இந்த 1 மணி நேர ஜெபத்துல நீ எந்த இடத்துல இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிறாய் என்பதை உங்களை நீங்க நிதானித்து பாருங்களேன். ஒருவேளை நேர உள்ள வந்து ஜெபம் மட்டும் பண்ணிட்டு கடந்து போறீங்களா, இல்ல ஒரு சிலரை கனெக்ட் பண்ணி ஜெபிச்சுட்டு கடந்து போறீங்களா, இல்ல ஜெபம் கனெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அதை நடத்துற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா, இல்லைன்னா எல்லாத்தையும் பொருட்படுத்தி நடத்தி ஒரு லீடருக்கான ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே நிதானித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஆதாமியும் ஏவாளையும் கர்த்தர் படைத்து அந்த தோட்டத்துல உலாவ வைத்து எல்லாத்தையும் செய், இதை மாத்திரம் செய்யாதன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க சர்பத்தினுடைய பேச்சை கேட்டு சாப்பிட்டுட்டு தேவனுடைய மகிமையை இழந்து போய் அவர் சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு, அவரை பார்க்க முடியாதபடிக்கு ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் இந்த 108 அவசர ஜெபக்குழுவுல உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க இந்த 1 மணி நேர ஜெபத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க? வெறும் வந்து ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் அடுத்த இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை கனெக்ட் பண்ணி ஒருவேளை ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? நீங்க அடுத்த இடத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை வந்து சுத்திகரிப்பை நடத்தி நீங்க ஊழியத்தை பொருட்படுத்த நடத்துகிற இடத்துல இருக்கிறீங்களா? முதன்மையான ஒரு லீடரான ஒரு இடத்துக்கு நீங்க கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சகோதரனே சகோதரியே, இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய திட்டம். அதனால தேவன் எப்படி ஆதாமியும் ஏவாளையும் அவர் உருவாக்குவதற்கு முன்பாக அவர்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் படிச்சுட்டு இவர்களை இப்படி 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 வாழ வைக்கணும், இவர்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்படணும், இவர்கள் இப்படி பழுகணும், இவர்கள் இப்படி பெருகணும் அப்படின்னு தேவனுடைய திட்டம். அந்த இடத்துல சத்துரு தந்திரமாய் சர்பம் உள்ள வந்து அவர் தேவனுடைய திட்டத்தை அவர்கள் மூலமாய் முறியடிச்சுட்டான். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன்னையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வைத்திருக்க திட்டத்தை சத்துரு தந்திரமாய் உள்ளே புகுந்து உன்னை ஜெபிக்க கூடாதபடிக்கு வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு உங்களை ஒருவேளை வைத்திருக்கலாம். அடுத்த இடத்துக்கு நீங்க கடந்து போக கூடாதபடிக்கு, அடுத்து இந்த ஊழியத்தின் பாதையில வளரக்கூடாதபடிக்கு, அடுத்து இந்த ஊழியத்தின் பாதையில உங்களை முன்னேற கூடாதபடிக்கு ஒருவேளை சத்துரு உங்களை தடுத்து வைத்திருக்கிறானா? சத்துரு உங்களை தடுத்து வைத்திருக்கிறானா? ஆனா கர்த்தர் அதை விரும்பவில்லை. சகோதரனே சகோதரியே, அடுத்த இடத்திற்கு நீங்க வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களை நீங்க சிந்தித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. சிந்தித்து பார்க்கும்போது ஆவியானவர்
உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களை அவர் நேர்த்தியாய் செய்வார். அடுத்து அதே அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 10வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டே சென்றான். பாருங்க, தேடுறாரு. உடனே அவன் ஆண்டவர்கிட்ட பேசுறான், நான் நிர்வாணின்னு சொல்லி நான் பயந்து நான் ஒளிந்து கொண்டேன். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாருங்க, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் சொன்ன அந்த கனியை நீ புசித்தாயோ? பாருங்க, அந்த இடத்துல அவன் நிர்வாணின்னு சொன்ன உடனே தேவன் அந்த இடத்துல, ஓ நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா? அப்ப என் திட்டத்தை நீ மீறிட்டியா? என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிலையா அப்படின்னு அந்த இடத்துல தேவன் கேட்கிறார். நான் நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? நீ நிர்வாணின்னு. அவங்களால தேவ திட்டத்தை மீறிட்டதுனால அவங்களால தேவனுடைய திட்டத்துல வாழ முடியல. வெறும் அந்த கனியையும் வெறும் சத்துரு சொன்ன அந்த ஆசை வார்த்தைகளை கேட்டு அவங்க மயங்கிட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு நாம் கூட தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்த அந்த திட்டங்களை ஒருவேளை நம்ம மறந்து நம்ம ஒருவேளை இன்னைக்கு விலகி இருப்போமானால், இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்க இருக்கிறாய்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அப்போ இந்த மாதிரி அப்பாவுடைய திட்டத்தை தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில தன்னுடைய காலம் முடியும் போது தன் மகனுக்கு எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு வேதத்திலிருந்து ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புறேன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது சாலமோனுக்கு கட்டளையிட்டு, நான் புத்தகர் யாரும் போகிற வழியை கேட்கிறேன், நீ இடம் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திவானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக் கொண்டார்கள். மேல் வீட்டிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை விடைபடுத்துவதற்கும், மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சியங்களையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவர்களை காப்பாயாக. ஆமென். போதும்மா, போதும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவர் என்ன பண்றாரு? தன் குமாரனாகிய சாலமோனுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார், கூப்பிடுறாரு, இங்க வா மகனே, என் காலம் முடிய போகுது, எனக்கு அடுத்து நீ எப்படி இருக்கணும்னு அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷராயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், நல்லா இந்த வார்த்தையை கவனிக்கணும். ஒரு அப்பா தன் மகனுக்கு சொல்றாரு, என்னுடைய காலம் முடிய போது, எனக்கு அடுத்து நீ என்ன பண்ணணும், நீ எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றாரு. அந்த 3வது வசனத்துல, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷர் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று அவர் வார்த்தையினால திடப்படுத்துகிறார். அடுத்து, மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு கட்டளையையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்.
அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. அப்ப தேவன் பாருங்க, அப்ப தன்னுடைய தாவீது அவருடைய காலம் முடியும் போது தன் மகனை கூப்பிட்டு தன் மகன் கிட்ட அவ்வளவு அழகா அந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கும்படி. இன்றைக்கு அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு தாவீதும் அன்றைக்கு அருமையான ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம புத்திமானா இல்லாம புத்தி அற்று போயிட்டாங்க. சர்வத்தினுடைய ஆசை வார்த்தைக்கு இணங்கிட்டாங்க. அதனால தேவ திட்டத்தை மீறி தேவன் அவர்களை பயன்படுத்த முடியல. தேவனுடைய திட்டத்தை அவர்கள் மூலமா நிறைவேற்ற முடியல. ஆனா இன்றைக்கு அருமையான வேதத்துல தாவீதின் காலம் முடியும் போது தன் மகனாகிய சாலமோனுக்கு தன் தகப்பன் எவ்வளவு அழகா, இதுக்கப்புறம் நீ என்ன செய்தாலும் மகனே, நீ எங்கே போனாலும் மகனே, எல்லாவற்றிலும் புத்திமானாயிருப்பதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடு தங்கள் முழு ஆத்துமாவோடு எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழியை காத்து கொண்டால், யார் ஒருவர் தேவனுடைய திட்டத்தை தெளிவாய் அறிந்து கொண்டு அந்த வழியை காத்து கொள்ளுகிறார்களோ, அவர் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர் பாதையில கடந்து போகிறார்களோ, அவர்களை காத்து கொண்டால், சொல்றார் பாருங்க, காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கத்தக்க புருஷர் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும், மோசே நியாயப்பிரமாணங்கள் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கற்பனைகள், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கட்டளைகள், இன்றைக்கு இந்த 108 அவசர ஜெபக்குழுவுல உங்களையும் என்னையும் கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்து நிறுத்தினாரோ அந்த நோக்கத்தை, அந்த கட்டளையை, அந்த கற்பனையை நாம் கை கொள்ளும் போது, அதிலே நடக்கும் போது, அதிலே வாழும் போது, ஒருவேளை ஜெபிக்கிற இடத்துல இருக்கிற நீங்க அடுத்து கனெக்ட் பண்ணி அதுக்கடுத்து நடத்துகிற, அதற்கடுத்து இந்த ஊழியத்தை பொருட்படுத்தி நடத்துகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களை அப்படிப்பட்ட பாதையில் அழைத்திருக்கிறார். வெறும் ஜெபிச்சுட்டு போகிறது மாத்திரம் உங்களுடைய ஊழியம் அல்ல. அதுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு நீங்க கடந்து வரணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒருவேளை நீ படிக்கல, எனக்கு ஒண்ணும் தெரியல. பாருங்க, தாவீது தன் மகனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வைக்கும் போது அந்த சாலமோன் ஆண்டவர்கிட்ட முதலாவது கேட்டது என்ன தெரியுமா? அப்பா, நான் இந்த ஜனங்களை நடத்துவதற்கான ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. அப்ப கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அப்ப நீங்க கூட இந்த ஊழியத்தின் பாதையில எனக்கு வெறும் ஜெபிக்கதான் தெரியுது பிரதர், வேற எனக்கு எதுவும் தெரியல, நீங்க கேட்கணும் அப்பா கிட்ட. எப்படி சாலமோன் தன் தகப்பன் இயேசு கிட்ட கேட்டாரோ, ஞானத்தை கொடுத்தாரோ, அதே போல நீங்க அப்பா கிட்ட கேட்கும் போது அப்பா உங்களுக்கு ஜெபிக்கிற இடத்துல இருக்கிற நீங்க அதை கனெக்ட் பண்ணி நடத்துகிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதுக்கேற்ற ஞானத்தை தருவார், அதுக்கேற்ற கிருபையை தருவார், அதுக்கேற்ற தயவை தருவார், அதுக்கேற்ற தைரியத்தை தருவார், அதுக்கேற்ற ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீங்க தான் கேட்கணும், நாம தான் பிரயாசப்படணும். எப்படி ஆதாமும் ஏவாளும் தேவ திட்டத்தை இழந்து போய் தேவனை துக்கப்படுத்தும்படி, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவர்கள் பாவம் செய்து விழுந்து போனார்களோ, அது போல நீங்களும் நானும் இல்லாதபடி உங்களையும் என்னையும் கர்த்தர் அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த இந்த ஊழியத்தின் பாதையில உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இது வரைக்கும் ஏதோ நான் வந்தேன் பிரதர், ஏதோ நான் ஜெபிச்சேன் பிரதர், ஏதோ நான் கட் பண்ணி போயிட்டேன், போன் வந்தா டக்குன்னு அப்படியே நான் அட்டன் பண்ணிடுவேன், ஓல்டுல போயிடும், அப்படி இல்ல. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒரு ஊழியம். ஏதோ சும்மா இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஜெபிக்கிறோமே அவ்வளவுதானே இல்ல. இந்த 10 நிமிஷம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் 10,000 ஜனங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 10 நிமிஷம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் 10 லட்சம் ஜனங்களுடைய விபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீ ஜெபிக்கிற 10 நிமிஷம் ஜெபத்துல கர்த்தர் அநேக பெண்களை பாதுகாக்கிறார். நீ ஜெபிக்கிற 10 நிமிஷம் ஜெபத்துல அநேகருக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நீ ஜெபிக்கிற 10 நிமிஷம் ஜெபத்திற்கு அநேகருக்கு குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நீ ஜெபிக்கிற 10 நிமிஷம் ஜெபத்திற்கு பிரிந்த குடும்பங்கள்
ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேசத்துல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் தானே? இல்ல, 10 நிமிஷம் ஜெபத்திலிருந்து கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புகிறார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற சகோதரனா? நீ என்ன எங்க இருக்கிற? நான் உன்னை இப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேனே, இன்னும் நீ இங்கே இருக்கிறிய, நீ என்ன செய்து கொண்டு இருக்க? அதை கேட்கிறாரு. அதாமே எங்க இருக்கிறாய்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த ஊழியத்தின் பாதையில உங்களுக்கும் இந்த ஊழியத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு? நீங்க எவ்வளவு தூரம் அதுல டிராவல் பண்றீங்க? உங்களுக்கு அதுல என்ன பொறுப்பு இருக்கு? உங்களுக்கு கர்த்தர் ஸ்தானத்தை கொடுக்க விரும்புகிறார். எப்படி தாவீது தன் மகனுக்கு அந்த ராஜ்ய பாரத்தின் ஸ்தானத்தை கொடுக்க அவருடைய காலம் முடியும் போது தன் மகனை கூப்பிட்டு தன் மகனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தாரோ, அது போல இதுவரைக்கும் கீழ் இருந்த உங்களை தேவன் அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். இந்த ஊழியத்தின் பாதையில் அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, இன்னமும் நீ உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்காத. அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அந்த 2 வசனம் வாசிங்க, 16, 17 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய திட்டத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, இதுல சொல்லுது, இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவன்கிட்ட இல்ல. அன்றைக்கு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் அந்த உலக அன்புக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. உலகத்தில் அன்புக்கு இடம் கொடுத்ததுனால பிதாவுடைய சித்தத்தை அவங்களால செய்ய முடியல. பிதாவுடைய திட்டம் அவங்க மூலமா நிறைவேற முடியல. ஒருவேளை இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆனால் இந்த உலகத்தில் அன்பு கூறாதீங்க. இந்த உலகத்தில் ஒரு அன்பு மாயை, அது வேண்டாம். ஏனெனில் மாம்சமும் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் இந்த 17வது வசனத்தின்படி நம்ம வாழும்போது பாருங்க, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்றைக்கு உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்களை உலகத்தின்படி வாழாதபடிக்கு பிதாவுடைய சித்தத்தின்படி வாழும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அன்பாய் அழைத்துக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது பெரிய காரியம். நான் எதற்காக உன்னை இந்த கூடுகைக்கு கொண்டு வந்தேன்? எதற்காக உன்னை நான் ரட்சித்தேன்? எதற்காக உன்னை நான் என்னுடைய அன்பிற்குள் கொண்டு வந்தேன்? ஆனா நீ உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிற, அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற. ஆனா இந்த 17வது வசனம் சொல்லுது, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போயிட ஒரு நாள். ஆனா யார் ஒருவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறானோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை வைத்திருக்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படிக்கு. ஒருவேளை இதுவரைக்கும் தேவ சித்தத்தின்படி செய்யாதிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த 17வது வசனம் சொல்லுகிறது போல உலகமும் அது நிச்சயம் ஒரு நாள் ஒளிந்து போயிடும். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவான். என்றென்றைக்கும் அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருப்பான். அதனால இன்றைக்கு கூட சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, எதற்காக கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையை கொண்டு வந்தாரோ அந்த ஊழியத்தின் பாதையில், அப்பா, இந்த 108 அவசர ஜெப குழுவில் உம்முடைய சித்தம் கொண்டு செய்ய நினைத்தது என்னப்பா?
உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? உன் சித்தத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அன்றைக்கு தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு அவருடைய ராஜ்ய பாரத்தை, அவருடைய சித்தத்தை தன்னுடைய மகன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு, நீ எதை செய்தாலும் என்ன பண்ணாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய், அவர் கற்பனையை கைக்கொள், அவருடைய வழியில் நடந்து போன்னு சொன்னார்ல. இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னையும் என்னையும் தேவன் இந்த உலகத்தில் உள்ளபடி அல்ல, அதெல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த 108 அவசர ஜெப குழுவில் அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஊழியத்தின் பாதையில உங்களையும் என்னையும் கடந்து போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போமானால், அவர் சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போமானால், அவர் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனி உலக பிரகாரமாய் நான் வாழ்ந்துட்டேன்பா, இன்றைக்கு உங்க சித்தத்துக்கு இந்த 108 அவசர ஜெப குழுவுல எதற்காக என்னை கொண்டு வந்தீரோ அதை உங்க சித்தத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் அடுத்து நான் கத்துக்கொள்ளுகிறேன், அடுத்து நான் இதுல கடந்து போகிறேன், அடுத்து நான் நடத்துகிறேன், அடுத்து இதுல நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையை இந்த இதுல நான் நடத்துகிறேன், இதை நான் செய்கிறேன் என்று ஏதோ அஜாக்கிரதையாய் அல்ல, நிர்விசாரணமாய் அல்ல, போனை போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு மீட்ல போட்டுட்டு மற்ற வேலைகளை செய்கிறது அல்ல. கர்த்தர் உங்களை அதற்காய் அழைக்கவில்லை. உங்களை அடுத்து இந்த உலகத்துல ரட்சிக்காத ஜனங்களை ரட்சிக்கும்படி, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை பயன்படுத்தும்படி, அந்த ஜனங்களின் கண்ணீர் உன் ஜெபத்தின் மூலமாய் துடைக்கும்படி, அந்த ஜனங்களின் கூக்குரலை உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் மாற்றும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அவசரமான உலகத்தில் அவசரமாய் ஜெபிக்க வேண்டும், அவசரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அவசரமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றுதான், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இப்ப ஆவியானவர் உங்களை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய் மகனே? இந்த ஊழியத்துல உன்னை நான் தேடுகிறேன். இந்த ஊழியத்துல நீ எங்கே இருக்கிற? வெறும் ஜெபம் பண்ணிட்டு போறியா? இல்ல, அடுத்த இடத்துக்கு நீ கடந்து போ, அடுத்த இடத்துக்கு நீ கடந்து வா. என் சித்தத்தை நிறைவேற்று, என் சித்தத்தை செய், என் சித்தத்தின்படி போ, என் சித்தத்திற்காக வா, என் சித்தத்திற்காக உன்னை அர்ப்பணின்னு சொல்லி இன்றைக்கு அவர் சத்தம் நம்மளை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அவர் சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா, இதுவரைக்கும் இந்த ஊழியத்துல நான் ஒரு பொறுப்பு இல்லாம, ஒரு பயம் இல்லாம, ஏதோ நான் வந்தேன், ஏதோ நான் ஜிபித்து, எனக்கு ஒண்ணும் தெரியல நினைச்சேன்பா. ஆனா கர்த்தர் என்னை கொண்டு நீங்க பெரிய திட்டம் வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன அர்ப்பணிக்க ஆவியானவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியலதான், ஆனா என்னை கொண்டு நீங்க ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்களேப்பா, எனக்கு தெரியலப்பா, ஆனாலும் என்னை கொண்டு நீங்க ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்களேப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா, உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடு. நீங்க என்னை நடத்துங்கப்பா, நீங்க என்ன அபிஷேகிங்கப்பா, நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா, நீர் என்னை ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி அவர் சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? உங்களையும் என்னையும் அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் 140 கோடி மக்கள் இருக்கும்போது, எவ்வளவு பேர் இருக்கிறப்போ, ஏதோ ஒரு மூலையில கிராமத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிற நீங்களை, உங்களை ஏன் கர்த்தர் இந்த ஊழியத்துல கொண்டு வரணும்? ஏன் உங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஜெபிக்க வைக்கணும்? ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இன்னைக்கு கற்றுக் கொடுக்கணும்? உங்களை கொண்டு கர்த்தர் பெருசா செய்ய விரும்புகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் பெருசா செய்ய விரும்புகிறார். அதனால என்னை அர்ப்பணிக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவின் மூலம் இந்த செய்தியை ஒப்பு கொடுக்கிற நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.